இன்னைக்கு பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல இருக்குங்க. பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இந்த டைம் இருக்கு. அது இல்லாம உங்களுக்காக நீங்க கேட்டீங்க பெஸ்டான கார்கள் லோ பட்ஜெட்ல நிறைய கார்களை கொண்டாந்து நிப்பாட்டிருக்குங்க. நீங்க இந்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத ப்ரைஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோங்க. நிறைய கார்களை உங்களுக்காக ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னன்னா ஒரு ஆஃபரை கொடுத்து உங்களை நம்ம யாருக்கும் அந்த ஆஃபர் போறது பதிலா கார் வாங்குற உங்களுக்கு ஒரு பெஸ்டான ப்ரைஸ்ல ஒரு கார் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம். நிறைய ஷோரூம்ல உங்களுடைய ஆதரவுனால நான் டிமாண்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல ரேட்டை ட்ராப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் நம்மளுடைய முதல் முயற்சி வெற்றியாக உங்களுக்கு நம்ம பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸில் பெஸ்ட்டான ஆஃபர். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கார் எடுத்துடலாம். அதே சமயம் என்னென்ன ப்ரைஸ்லாம் பெஸ்ட்டான ரேட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிடலாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி புத்தாண்டில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதுமே நம்ம ஆங்கில புத்தாண்டு நான் எப்போவுமே கொண்டாடுறது இல்லை. அதே மாதிரி சில விஷயங்களெல்லாம் மரபு சாரா விஷயங்களை நான் கொண்டாடுறது இல்லைங்க. அது நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். பட் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க, இங்கே உள்ள என்னென்ன கார்கள்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு ப்ரைஸில் எந்த அளவுக்கு ட்ராப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். நம்ம பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸில் நம்மளுடைய சக்தி இருக்காரு. அவர்கிட்ட தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் இவ்வளவுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரை பேசி உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டான கார்களை அண்ணன்கிட்ட பேசி ட்ராப் பண்ணியிருக்கோம். வாங்க, என்னென்ன கார்கள்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சோடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். நம்ம பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸில் என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோங்க. உங்களுக்காக இதெல்லாம் கஸ்டமர் வெஹிக்கிள். குவாலிஸ் ஒன்று இருக்குங்க, இனோவா TN 49 தஞ்சாவூர் நம்பர் இருக்குங்க. லோ பட்ஜெட்டில் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வெஹிக்கிளில் செம்ம லக்ஸரியாக இருக்குங்க. ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு வண்டி நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும். குவாலிட்டியாக இருங்க. பாருங்கள், வண்டியை பாருங்கள். நான் இந்த வண்டி 14 நினச்சேன். அப்புறமா தான் பார்த்தா மாடல் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெஸ்ட்டு லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக உடச்சி தரேன் இருக்காங்க. பலேனோ, இனோவா, இங்கிட்டு லோ பட்ஜெட்டில் ஓமினி, இண்டிகா, ஸ்விஃப்ட் டிசைர், எஸ்ப்ரெஸோ, வண்டி நம்பர் 2121. அடுத்து பலேனோ, வேகனார், ஃபோர்டு ஃபியஸ்டா 2, ஆடியில் A4ங்க, ஆடி A4, ஸ்விஃப்டில் VDIங்க. அடுத்து ஆல் நியூ ஃபியஸ்டா லேட்டஸ்ட் மாடல் இருக்குது. அடுத்து அங்கிட்ட இருக்குது இயான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இருக்கு பாருங்க பெட்ரோல் வெஹிக்கிள் ஃபோர்டில் ஐகானுங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் சாண்ட்ரோ 3 சாண்ட்ரோ இருக்குது. அதுவும் இல்லாமல் 2 இண்டிகா இருக்குது. வேகனார் 1 வேலை இருக்குது. இவ்வளோ கார்களுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வேகமாக பார்த்துடலாம். உங்களுடைய ப்ரைஸ்லாம் நிறையா ட்ராப் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது எல்லாம் எதுக்காகங்க? நீங்கள் கேட்டியே உங்களுக்காக. நாட்டுக்காகலாம் இல்லை, நீ கேட்ட உனக்காக. சரி, வாங்க இங்கே உள்ள கார்கள்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தருங்க. லைக் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். சேனல் லோ பட்ஜெட்லாம் நம்ம பார்த்துருவோம். எல்லாமே ரேட் ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணாலும் லோ பட்ஜெட்லேருந்து உங்களுக்காக வீடியோ. நம்ம பட்டுக்கோட்டை லட்சுமி காரில் சக்தி தான். இங்கே மெயின்டெனன்ஸ் எல்லாமே சக்தி தான். ஓனர்கிட்ட பேசி நம்மளுக்காக ரொம்ப ரேட்டை குறைக்கிறதுக்கு அத்தனை வகையான முயற்சி பண்ணியிருக்கேன். ஓனர் அண்ணன் வெற்றிச்சுடர் சேனலுக்காக நீ எவ்வளோ வேணாலும் ட்ராப் பண்ணி போடு, நம்ம கண்டிப்பாக வியாபாரம் பண்ணுவோம். ஆஃபருங்கும் போது யாரோ ஒரு ஆளுக்கு தான் அமையும். ஆமாம், கண்டிப்பாக நம்ம விலையை குறைச்சிட்டோம் அப்படின்னா கார் வாங்குற உங்களுக்கு அது நல்ல ஆஃபர். கண்டிப்பாக கரெக்ட் தானே? நம்ம தேவை, நமக்கு விருப்பப்படி நம்ம ஏதாவது அக்சசரிஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக விலையை குறைச்சோம்னா அதுக்காண்டி தான் நான் பண்ணியிருக்கேன். சக்தி, சொல்லுங்க சக்தி. ஹலோ, வணக்கம். நான் லட்சுமி கார்ஸ்லேருந்து சக்தி பேசுகிறேன். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விலையை குறைச்சி உங்களுக்கு விலையை தரமாகவும் நல்ல வண்டியாகவும் ரேட்டு கம்மி பண்ணி இப்போ தர போகிறோம். எந்த இடத்துல கம்பாரிசன் பண்ணாலும் சரி, நம்ம கொடுக்குற வண்டி ரேட்டு கம்மியாக இருக்கும். அடித்து சொல்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தைக்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருக்கோம். பெஸ்ட்டான ப்ரைஸ்னு சொல்லியிருக்கீங்க. என்ன பெஸ்ட்டான ப்ரைஸ் சொல்லுங்கள். நம்ம இண்டிகா இருக்குது 2011, 3 ஓனரு. வண்டி இன்ஜின் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000. 65,000. 2011, 3 ஓனர். இண்டிகா 11 மாடல் 65,000. 65,000 பெஸ்ட், சூப்பர். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அடுத்து அண்ணா, நீங்கள் நேர்னா வந்தால் நெகோசியேட் பண்ணி தான் அந்த ரேட்டு கொடுக்க போறீங்க. கண்டிப்பாக எப்போ என்ன நான் சொல்லுவேன், பட்டுக்கோட்டை லட்சுமி காசுக்கெல்லாம் போங்க, வண்டியை மட்டும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நேரில் வாங்க. அந்த 65,000 ஒரு 5,000 கம்மி பண்ணி கொடுக்க முடியலாம். நான் கம்மி பண்ணி அடேங்கப்பா, 60,000 நான் உண்மைக்குமே ஓகே. ஓகே. இது மாருதியில் ஓம்னி 2002 மாடலு, 27 வரைக்கும் FC இருக்கு. திருப்பூர் நம்பர் தான். ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே தெளிவாக இருக்கும். நல்லா இருக்கு. பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்படியே வண்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கு, வித் பெட்ரோல். இன்சூரன்ஸ் 9ஆம் மாதம் வரைக்கும் லைவ்ல இருக்கு.
3 ஓனர்ல இருக்கு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு பிரைஸ் கோட் பண்ண கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். 80 வெறும் 80,000 ரூபாய்க்கு ஒரு மாடல் எவ்வளவு சொன்னீங்க? 2002 சத்தியமா வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. வாக்கு காவந்து பண்ணிட்டீங்க சந்தி. கண்டிப்பா அடுத்து 27 வரைக்கும் வாங்க, இன்னும் எவ்வளவு கார்கள் எனக்கு வந்து இந்த ஹோண்டா சிட்டி எல்லாம் கைப்பற்றலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. இந்த ஹோண்டா சிட்டி வந்து கைப்பற்றணும், எப்படி சொல்றீங்க? இந்த ஹோண்டா சிட்டி பாத்தீங்கன்னா வண்டி பார்க்க அவுட்லுக் இன்ஜின் எல்லாமே செம்மையா இருந்துச்சு, ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும். நல்லா ஆனா இருந்துச்சு. மாடல் பாத்தீங்கன்னா 2009 மாடல். ஒரே ஓனர் மெயின்டைன் பண்ணாலும் வண்டி தெளிவா இருக்கு. ஒரே ஓனர் 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கணும். இன்ஜின் ஏசி பர்ஃபெக்டா இருக்கும். இன்டீரியர் அவுட் சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்கும். 4 பவர் விண்டோ டாப் மாடல். அலாய் வீல் ஏர் பேக்லாம் வந்துருது. ஏர் பேக் அலாய் வீல் வந்துரும். டாப் எண்ட் மாடல் இது. ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. கண்டிப்பா. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 ரூபா கிடையாது, 2.5 கிடையாது, ஒரு 2.40க்கு ஃபைனல் பண்றோம். நேர்ல வாங்க, அதை கூட கம்மி பண்ணலாம். சூப்பருங்க. அடுத்து என்ன சக்தி உள்ள கூட்டிட்டு வந்துட்டீல? வெளியில நிறைய கார்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேட் கம்மியா உள்ள விலை குறைவா லோ பட்ஜெட் எடுக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு, அதாவது பெஸ்ட் பிரைஸ் கொடுத்து பெஸ்ட் பிரைஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணிருக்கோம் அந்த வண்டியை முதல்ல காமிச்சிட்டு, ஓகே. அடுத்து கொஞ்சம் குவாலிட்டியா எதிர்பார்க்கறவங்க, கொஞ்சம் ஒரு 5 ரூபா பட்ஜெட்டுக்கு மேல எதிர்பார்க்கறவங்களுக்கு நம்ம குவாலிட்டியா அடுத்து. சரி. அப்ப இப்போ என்னன்னா லோ பட்ஜெட் 1 ரூபாய்க்கு கீழே உள்ள பட்ஜெட் பாக்குறோம். அப்படி சொல்லுங்க. கண்டிப்பா. ரைட். 1 ரூபாய் கீழே உள்ள பட்ஜெட்னால எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. டீலர் பிரைஸோட கம்மியா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க. இது வந்து 2010 மாடல் டிடிஏ இன்ஜின், 2 ஓனர். வண்டி பக்கா தெளிவு, இன்ஜின் தெளிவா இருக்கும். உள்ள ஏசி ஒர்க்கிங் கிடையாது, உள்ள அதுக்காண்டி ஃபேன் வச்சிருக்காங்க. வண்டி அவுட்லுக்ல மட்டும் சின்ன சின்ன ரஸ்ட்கள் இருக்கும். அத பத்தி நம்ம லோ பட்ஜெட்ல. மாடல் எவ்வளவு சொன்னீங்க? 2010 இண்டிகாவுனா இப்படி தான் இருக்கும். அதுல மாட்டுக்கிறது இல்ல. பியூர் ஓன் போர்டு. டீ சரண்டர் கிடையாது. பியூர் ஓன் போர்டு வண்டி. செட்டு இது ஃபேன்லாம் வச்சிருக்காங்க. இதுல நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 85 ரூபா. 85 பியூர் ஓன் போர்டுங்கிறதுனால. டீ சரண்டர்னா கம்மியா கொடுக்கலாம். ஓகே. பியூர் ஓன் போர்டுங்கிறதுனால 85 ரூபா தான் சொல்றோம். நேர்ல வந்தீங்கன்னா அதுலயும் குறைக்கலாம், குறைச்சு தரேன். இன்னும் பிரச்சனை. ரைட். அடுத்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் 1 ரூபாய்க்கு குறைச்சு தரேன். நேர்ல வாங்க, கம்மி பண்ணி வாங்கிட்டு போலாம். மன நிறைய வாங்கிட்டு போலாம். ரைட். அடுத்து 1 ரூபாய்க்குள்ள என்ன? அடுத்து ஒரு ஃபோர்ட் ஐகான் பார்க்க போறோம். இது 2007 மாடல். எஃப்சி பாத்தீங்கன்னா 27 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. 3 ஓனர், இன்சூரன்ஸ் கிடையாது. மற்றபடி 4மே பவர் விண்டோ வந்துடும். இந்த வண்டியில டாப் மாடல் தான். 4மே பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு எல்லா டயர் பாயிண்ட் எல்லாமே ஓரளவு நல்லா பர்ஃபெக்டா இருக்கு. ஃப்ரண்ட் 2 புது டயர் பாயிண்ட். இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி. லோ பட்ஜெட்ல வாங்கி நீட்டா ஓட்டணுங்கிறவங்களுக்கு நல்ல வண்டி. செடான் டைப். லோ பட்ஜெட் செடான் டைப் கிடைக்காது. லோ பட்ஜெட்ல 1 ரூபாய்க்குள்ள செடான் டைப் வேற தானே கிடைக்காது. செடான் டைப் வண்டி நீட்டா இருக்கும். வண்டி எடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. இந்த வண்டி பர்ஃபெக்டா செட்டு, 4 பவர் விண்டோ, எல்லா ஆப்ஷன் வந்து சீட் கவர்லாம் ஜென்யூனா இருக்கு. விலையை சொல்லுங்க, ஆர்வமா இருக்கும். விலையை பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்குள்ள தான் சொல்ல போறேன். 1 ரூபாய்க்குள்ளதான் சொல்ல போறீங்க. அதுக்கு என்ன விலை? 98,000 ரூபாய் சொல்றேன். நேர்ல வாங்க, அதையும் கம்மி பண்ணி 98. என்ன இந்த இதுல மட்டும் பானட்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. எவ்வளவு காசு இது? இதுக்கு ஒரு அதிக பெயிண்டிங் பண்ணலாம். 5,000 ரூபாய் செலவு பண்ணா பெயிண்டிங் பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 5,000 ரூபாய் கூட வராங்க. 5,000 ரூபாய் பண்ண அதிகபட்சம் 98 கேக்குறீங்களா? 98 ரூபாய் சொல்றேன். நேர்ல வந்து அதையும் கம்மி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்ல வந்தா குறைச்சிருங்க. 1 ரூபாய்க்குள்ள சொன்னா 1 ரூபாய்க்குள்ள சொல்லிட்டேன் ரேட். நேர்ல வாங்க கண்டிப்பா. ஆனா 2007 மாடல். இதே 2005 6னா இன்னும் கொஞ்சம் 2004 5 கரண்ட்ல உள்ள வண்டி எல்லாம் எப்படி 80 ரூபாய் 85 ரூபாய் போகும். பட் நம்ம 2007 கரண்ட்ல இருக்குல்ல, கரண்ட்ல இருக்கு. ஆமா. எனக்கு தெரிஞ்ச மனசு கொஞ்சம் பவர் விண்டோ. பவர் விண்டோலாம் லோ மாடல்லாம் பவர் விண்டோ கிடைக்குது. டீசல் லோ பட்ஜெட்டா எடுத்து செலவு பண்றத விட பெட்ரோல் லோ பட்ஜெட்ல எடுக்கிறது உத்தமம். ஏன்னா பெட்ரோல் வந்து 12-13 தான் நீங்க சொன்ன மாதிரி கொடுக்கும். பட் ஆனா செலவு எங்கேயும் நின்றாது போயிடாது. எந்த வண்டிக்கு நின்று போயிட்டாது. பெட்ரோல் வண்டி அழுத்திட்டு வந்துடலாம். பிளக் 4 பிளக் எதனா பைக் மாதிரி தானே. பைக்ல ஒரு பிளக்ல இருக்கு, 4 பிளக் இருக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி லோ பட்ஜெட்ல எடுக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கிறவங்களும் பெட்ரோல் வண்டி எடுத்தா நல்லது. அதுதான் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கும், நீட்டா இருக்கும். அடுத்து என்ன 1 ரூபாய்க்கு உள்ள இருக்கு? ஏதாச்சும் 25-30 ரூபாய்க்குலாம் கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க அதுக்கு முன்னாடி கொடுத்தோம் 800 இருந்துச்சு. முன்னாடி கொடுத்தோம். ஆமா. இப்ப மாறுதி 800 நமக்கு கிடைக்கல. ஸ்கார்ப் கண்டிஷன் போயிடுச்சு. 800 நம்ம போய் எடுத்து நம்ம வேலை பார்த்து வைக்கிறதுக்கு முடியாது. நம்ம 20 ரூபாய்க்கு எடுக்கிறோம்னு வைங்களேன், நம்ம 20 ரூபா செலவு பண்ணலாம். எஃப்சி கரண்ட் பண்ணா அது ஒரு 20 ரூபா வரும். 60 ரூபாய்க்கு வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. மக்கள் அதை நம்ம ரொம்ப லோ பட்ஜெட்ல போய் செலவு பண்ணி எடுக்க முடியாது. செலவு பண்ணி நம்ம கொடுக்கறது தரமா கொடுத்துடணும். நம்ம இருக்க வேலையோட கொடுத்துட்டு சொல்லாம கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபெயில்டு. சரி, அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு சாண்ட்ரோ. அங்க இங்க இருக்க சென்டர்ல கிடக்குறாங்க. இது நல்லா இருக்குங்க. இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா பாடி லைன், அவுட்லுக், இன்டீரியர்
எல்லாமே ஜென்யூனா இருக்கு. தெளிவா இருக்கே. அதான் எல்லாமே ஜென்யூனா இருக்கு. ஏசி ஒர்க்கிங், ஏசி பஸ் ஏசி ஒர்க்கிங். அந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. அடேங்கப்பா. 3 ஓனர், 2002 மாடலு, ஏசி ஒர்க்கிங், 27 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு, நல்லா இருக்கு வண்டி. அப்படின்னா இப்போ ரன்னிங்ல தெளிவா இருக்கு இருக்கு. வண்டி இப்ப ரன்னிங்ல உள்ளது, கஸ்டமர் வண்டி தான். அதானே, இல்லன்னா அது ஒரு மாதிரி ஒரு நமச்ச சுமல் வரும். ஆமா. இது நல்லா வண்டி இருக்கு வாசனை. அவ பாடியில இன்டீரியர் எல்லாமே ஒரு சின்ன காட்சி கூட டென்ட் கூட இருக்காது. கண்டிப்பா 2 வீலர் வாங்கி செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஓட்டுறவங்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த கார் எடுக்கலாம். இது நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 85,000 ரூபாய் கோட் பண்றோம். 85. அதுவும் வாங்க, நேர்ல வாங்க, கம்மி பண்ணி ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் இந்த மாதிரியான கார்களை ரொம்ப கண்டிப்பா சாண்ட்ரோலாம் இப்போ என்கொயரி ஆகிற வண்டியில ஒண்ணு. கண்டிப்பா நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுங்க. இது பெட்ரோல் வண்டி, 2002 மாடல், பேப்பர் 27 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு, ஏசி ஒர்க்கிங். அதுக்கு தான் இந்த காசு. எப்படி நம்ம லோ பட்ஜெட்ல எடுத்தோம்னா ஏசிக்கு 25,000 to 30,000 செலவு காரணமா வருது. உங்களுக்கு இப்ப அந்த செலவுகள் கிடையாது. வண்டி தெளிவா இருக்கு. வேணும்னாலும் வண்டி 85 ரூபா தான் சொல்றேன். நேர்ல வந்தீங்கன்னா அதே அனுசரிச்சு எடுத்துக்கலாம். ஆனா வண்டியில எனக்கு தெரிஞ்ச செலவு எதுவும் இல்லை. எனக்கு வண்டியில ஒரு கூட கிடையாது. டயர் மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லாமே கரண்ட்ல இருக்கு. சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு இண்டிகா பார்க்க போறோம். இண்டிகா TN 55 புதுக்கோட்டை நம்பர், 2011 மாடல், பியூர் ஓன் போர்டு, 2 பவர் விண்டோ வந்துரும். இதுல 11 2 ஓனர், பவர் விண்டோ. இதுலயும் ஏசி ஒர்க்கிங். கேஷ் மட்டும் டாப் அப் பண்ணணும். டாப் அப் பண்ணா ஏசி ஒர்க்கிங் வண்டி. சூப்பர். இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? இன்ஜின்ல ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது. இண்டிகாலாம் ஆயில் அடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஜின்ல ஆயில் அடிக்காது. சின்ன ரஸ்ட் இருந்தாலும் இருக்கும். ஆமா, சின்ன இதெல்லாம் எடுத்து எப்படின்னா நம்ம வந்து ஜாலியா ஓட்டிக்கிறது. இது நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 90 ரூபா, 90,000 ரூபாய் கேட்கறோம். அதுலயே வாங்க, ஏதாவது 5-10 நான் கம்மி பண்ணி வாங்கி தரேன். இன்ஜினுக்கு தான் காசு. அப்பனா இன்ஜின்ல ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது, ஏசி ஒர்க்கிங், 2 பவர் விண்டோ வந்துடும். ஓகே எல்லாமே ஒர்க்கிங். எல்லாமே ஒர்க்கிங். கண்டிப்பா 90 ரூபா கேட்கறேன், நேர்ல வாங்க, அதை கம்மி பண்ணி வாங்கி தரேன். வண்டி இது 3க்கு தான் ஆஃபர். இன்ஜின் குவாலிட்டி, வண்டி நம்பர், லோக்கல் நம்பர், ஏசி ஒர்க்கிங் கூட நம்ம பாத்துக்கலாங்க. வெளியில போயிட்டு நம்ம மெயின் இன்ஜின் உயிர் இல்லாம போயிட்டுனா ஒண்ணு. இன்ஜின் இல்லனா ஸ்கிராப் தானே. இன்ஜின் இல்லனா உயிர் இல்ல. ஆனா சக்தி, எனக்கு ஒரு சின்ன டவுட். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கிராப்புக்கு போட்டுருங்க, ஸ்கிராப்புக்கு போடுவாங்க. ஸ்கிராப்பே என்ன ரேட்டு சக்தி போகும்? ஸ்கிராப்பே எடுத்தாங்கன்னா, வண்டி ரன்னிங் கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னா 30 to 35,000. சாதாரண இண்டிகாவே அந்த இது போகும். சாதாரண இண்டிகாவே அந்த 30 to 35,000 எடுப்பாங்க. ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி எடுத்துன்னா, ஓடுற வண்டி நல்ல தெளிவான வண்டி 50,000 ரூபாய்க்கு. இன்ஜின் டெத் ஆகிற கண்டிஷன்ல கொண்டு ஸ்கார்ப் விட்டாலும் 30 to 35,000. இன்ஜின் டெத் ஆகிற கண்டிஷன்ல டெத் ஆனாலுமே அந்த ரேட்டுக்கு போகும். 30 ரூபாய்க்கு போகும். 30 ரூபாய்க்கு கேவலமா வந்துடும். ஆமா, இப்ப இரும்பு ரேட்டு கூட இல்ல. ரேட்டும் கூட வருது. இன்னமே நீங்க வச்சிருந்தாலும் அடுத்து இரும்பு ரேட் ஏறதான் போகுது. ஆமா, ஒரே போக இல்ல. தங்க மாதிரி நீங்க ஒரு 2 வருஷம் ஓட்டிட்டு கூட 50,000 கூட இரும்பு போடலாம். அது நிறைய பேருக்கு தெரியல. ஆனா சின்ன, அதாவது வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த கீழே கமெண்ட் பண்றவங்களுக்கு தெரியாம ஸ்கிராப் ரேட் தெரியாது. இரும்பு ரேட் என்ன ரேட் போயிருந்தா தெரியும். அதனால ஸ்கிராப் ரேட் சரியா பண்ணுவாங்க. வண்டி டெத் கண்டிஷன்ல எல்லாமே கொட்டி போயிருந்தாதான் 20 ரூபாய்க்கு எடுப்பாங்க. வண்டியை நம்ம ரன்னிங் கண்டிஷன்ல ஓட்டி கொண்டு போய் கொடுத்தோம்னா 30 ரூபா 35 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் தாராளமா. சரி, அடுத்து என்ன வண்டி? 1 ரூபாய்க்கு உள்ள. அடுத்து நம்ம கொஞ்சம் கூட பார்ப்போம். அடுத்து 1 ரூபாய்க்கு மேல. 1 ரூபாய்க்கு மேலனா எவ்வளோ? இந்த சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2007, 3 பவர் விண்டோ வந்துடும். 3 பவர் விண்டோ. அது எப்படி 3? ஒரு பவர் விண்டோ மட்டும் கட் பண்ணிருக்காங்க. 4 பவர் விண்டோ இருந்தது, ஒரு விண்டோ மட்டும் மேனுவல் பண்ணிருக்காங்க. இந்த ஓனர் சீட்டுக்கு மட்டும். எதுவும் குழந்தைகள் ஏற்றது உண்டா இல்ல யாரு எதுக்கு ஏதாவது பழி வாங்கியிருக்காருங்களா? 2007 மாடல். சீட் கவர்லாம் புது சீட் நல்லா இருக்குங்க. சீட் கவர்லாம் புது சீட் கவர். வெளியில பாக்கத்தான் வெள்ளை கலர்னால நான் கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு. 3 ஓனர்ல இருக்கு. பம்பர்லாம் நல்லா இருக்கு. வண்டி இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பக்காவா அடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அதை பத்தி பெயிண்டிங் பண்றத பத்தி தவறு கிடையாது. ஆனா பம்பர்ஸ் எல்லாம் குரூஸ் இல்ல பத்தியா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அது ஸ்க்ரூ இருக்கும். ரொம்ப கேவலமா இருக்குங்க. பேக்ல பாருங்க, நல்லா தெரியும். ஒரு குவாலிட்டியா ஓரளவு பினிஷிங்கா இருக்கு. லோ பட்ஜெட் தானே? ஆமா. இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,25,000 கோட் பண்றோம். 1,25,000 நேர்ல வாங்க, அதோட கம்மி பண்ணி. 1 லட்சம் ரூபாய் தெரியல. வேணாம், 1,10,000 கொடுப்போம். ரைட்டு, 10 ரூபா தானே? 10 ரூபா. ஏசி ஒர்க்கிங். ஏசி ஒர்க்கிங், கேஸ் மட்டும் டாப் அப் பண்ணணும். நேர்ல வாங்க, 1,10,000 உங்களுக்காண்டி சொல்றேன். எதுவும் என்னால முடிஞ்சதுன்னா அதுலயும் கம்மி பண்ணி. என்ன வண்டி? அடுத்து பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனில ஒரு இயான் வண்டி, எரா பிளஸ் வேரியன்ட். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும், பவர் சேவிங் வந்துடும், ஏசி வண்டி. பாத்தீங்கன்னா வண்டி தெளிவா இருக்கு. ஓரளவு இன்ஜின், ஏசி கண்டிஷன்லாம் தெளிவா இருக்கு. அவுட்லுக்குள்ள கொஞ்சம் சின்ன லைட்டா ஃபேடா இருக்கு. பெயிண்ட் கொஞ்சம் ஃபேடா இருக்கு. ஒரு அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணா வண்டி நீட் கண்டிஷன் ஆயிடும்.
விலையும் கம்மியா தான் கொடுக்க போறோம். நீங்க கூட 30,000 கூட கொண்டு செலவு பண்ணிக்கலாம். அப்படி சொல்லுங்க. கிடையாது, தப்பே கிடையாது. விலை தான் கம்மியா கொடுத்துறோமே. அங்கேதான் பேஸ்டுக்கு பேக்ல புது டயர் பாயிண்ட் இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட் டயர் கம்மியா இருக்கு போடணும். ஃப்ரண்ட்ல டீப் தான் இருக்கு டயர்ல. சரி சொல்லுங்க. இதுக்கு சொல்ற 2 ஓனர் 2014 மாடல். 14 1.25 லோனே வாங்கி தரலாம். 1,75,000 லோனே வாங்கி தரலாம். சரி, சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,30,000 சொல்றோம். 14 2,30,000 சொல்றோம். அதையும் வாங்க கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம 14 நானே ஒரு வண்டி ஊதா கலர் பார்த்தேன், 310 போடணும்னு சொன்னாங்க. இதுல அந்த இதெல்லாம் 2 லட்சத்தி அதிகபட்சம் ஒரு 10,000 செலவு பண்ண வண்டி நீட் கண்டிஷன். அதிகபட்சம் 20,000 வச்சுக்கலாம். சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு தான் வித்தியாசமா இருக்கு, மத்தபடி நல்லா இருக்கு. 2 டயர் கம்மியா இருக்கு. ஆமா, ஃப்ரண்ட் டயர் மாத்திக்கலாம். அப்பனா ஓகே தான். 2,30,000 சொல்றோம். ஃபைனலுக்கு இன்னும் பண்ணிக்கலாம். ஃபைனல் சொல்றேன். இன்னும் நேர்ல வாங்க ஒரு 5 10 என்னால முடிஞ்சது ஒரு 20,000 கம்மி பண்ணி வாங்கி தரேன். மக்களை பாத்துக்கோங்க, செம்ம ஆஃபருங்க. நானே உங்களுக்கு ஒரு கார் வாங்கி போடலாம், கிவ்அவே கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி. கண்டிப்பா. அதுல ஒரு நல்ல காரை பாத்துக்கிறேன். சரி, ஏன்னு எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா 310 3.4 அந்த மாதிரி போட்டுருக்காங்க. 14 அந்த மாதிரி. ஆமா, எல்லாம் ரேட்டு கூட போடுறாங்க. நம்மளை விட இப்போ ரேட்டு எல்லாமே நம்ம மார்க்கெட் விசாரிக்கும் போது ரேட்டு கூட. நான் இப்போ எல்லாத்துக்கும் ஃபைனல் ப்ரைஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லாருக்கும் தெரியட்டும். நம்ம போயிட்டு ஒரு 1 லட்ச ரூபா காரை 2 லட்ச ரூபா சொல்லி 1.90 சொல்லி 1.80 சொல்லி 1.70 சொல்லி குறைக்கிறதுக்கு இந்த வண்டியில பேசிட்டு போயிடலாம். நிச்சயமா இந்த வண்டியை எடுக்கணும்னா இந்த இடத்துல லைட்டா ஒரு மாதிரி தெரியுது, உடையல. மற்றபடி பின்னாடில சின்னது ஃபேடுனஸ் தான் இருக்கு. இப்போ இதே ஃப்ரண்ட் டயர் போட்டு மாத்திருந்தோம்னா, டயர் போட்டு ஃப்ரண்ட் கிளாஸ் மாத்தணும். ஆமா, அது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சின்ன கருப்பு மாதிரி இருக்கும். அது இல்லாம என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும். கண்டிப்பா. மற்றபடி ஒரு ரஃபிங் பாலிஷ் போட்டா நிச்சயமா நல்லா இருக்கும். ஒரு வழியா காரைக்குள்ளேயும் காமிச்சிரும். உள்ள இன்டீரியர் சீட் கவர்லாம் சொன்ன ஆஃபருக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, இன்டீரியர் எல்லாம் நீட்டா இருக்கு. நான் இப்ப எல்லாம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா சீட் கவர்லாம் புதுசா போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும். கண்டிப்பா நிச்சயமா எனக்கு இது பெஸ்ட் ஆஃபரா தெரியுது. வந்தவனா அண்ணனை பொறுத்த வரைக்கும் தான், நீங்களும் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும். அண்ணன் எனக்கு ஒரு கார் வாங்கணும் முடிவு பண்ணி நீங்க தாங்க அண்ணன் தந்துருவாரு. கண்டிப்பா. அவர் 10 ரூபாய்க்கு நட்டப்பட்டுலாம் தந்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா 2012 மாடல் டீசல் வண்டி. அருமை. டீசல் வண்டிங்க, சீட் டீசல்ல செடான் டைப். ஃபோர்டு ஃபியஸ்டா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் முடிஞ்சு 1,19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட் 4மே பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி, ரிமோட் கீ, சென்ட்ரல் லாக். இன்டீரியர்லாம் ஜென்யூனா இருக்கும் வண்டி. அவுட்லுக்குமே ஜென்யூனா இருக்கு. அவுட்லுக்குலாம் இந்த கிராச்சஸ் டென்ட் எல்லாம் கிடையாது. வண்டி தெளிவா இருக்கும். ஹெட்லைட்லாம் பளிச்சுட்டு இருக்கு பாருங்க. இது கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,25,000 கோட் பண்றோம். 2,25. சரி, நேர்ல வாங்க கம்மி பண்ணி வந்துடும். இதெல்லாம் கஸ்டமர் வண்டி. கஸ்டமர் வெஹிக்கிள். நேர்ல வாங்க கம்மி பண்ணி எடுத்து வந்துடுறேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் போராடுறேன், நீங்களும் போராடுங்க. எதுக்கு போராடுறது? விலையை குறைச்சு பேசி விலையை குறைச்சு பேசி எடுத்து வந்துடும். என்னங்க, பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல லோ பட்ஜெட்லாம் உங்களுக்காக அறிமுகப்படுத்தினாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு உள்ள உள்ள கார்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. இந்த கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் 2015, 18, 20 இந்த மாதிரியான கார்கள், அந்த ஆடி A4 இந்த மாதிரியான கார்கள்லாம் தனியாக ஒரு வீடியோ வரும் பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸ்ல. இப்போ இந்த வீடியோவில் பார்த்த கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க. லோ பட்ஜெட் அப்படிங்கிறனால இன்ஜின்ஸ்லாம் நம்ம தாங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் புதுசாக லோ பட்ஜெட்டில் கார் எடுக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்கள் கார்லாம் பயன்படுத்தினது இல்லை அப்படின்னா ஒரு மாதங்களாவது நீங்கள் அந்த காரை பற்றியான தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் விருப்பப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணி நம்புகிறேன். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.